இப்ப போங்க நர்ஸ் லட்சுமி. என்னம்மா தயக்கம்? தைரியமா போமா. உன்னை யார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாருமா, ட்ரெஸ் ஜாக்கிரதை. வாடகைக்கு நான் எடுத்துருக்கேன். ஜாக்கிரதையா திருப்பி தரணும். போ. லட்சுமி, அவரை பார்க்காம இருக்க முடியல. உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதான். பரவாயில்லம்மா, கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்க. நீயே வச்சு விடு, நான் வெளியே நிக்கிறேன். போலாமா? உங்க பையனோட காலை எடுக்கணும்னு சொன்ன டாக்டர் பெஞ்சமின் லேட்டஸ்டா எடுத்த இந்த எக்ஸ்ரேக்களை வச்சு ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா குணப்படுத்திடலாம், காலை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். என்னடி பேசாமையா வர்ற? நான் செஞ்ச பாவம் தான் என் பையனோட காலை பாதிச்சதுன்னு சொன்னியே. இப்போ நான் எந்த பாவமும் செய்யலன்னு நீ வணங்குற ஆண்டவனே சொல்லிட்டான் பாத்தியா? என்னடி சிரிக்கிற? இதுக்கும் கைவசம் பதில் வச்சிருப்பியே, நான் செஞ்ச பூஜா பலன்னு. இல்லைங்க, அந்த பொண்ணோட மாங்கல்ய பலம் தான். இவ்வளவு சீக்கிரம் உங்க கால் குணமாகும்னு யாருமே எதிர்பார்க்கல. காட் விஷ். தேங்க்யூ. டேய், சரியான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. பிச்சைக்கார பசங்க வேற சொன்ன உடனே வந்துட்ட. ஏன் கத்துற? டேய், உன் பொண்டாட்டி லட்சுமி ரோட்ல போகும்போது ஒரு கசமால கைய புடிச்சு இழுத்துட்டான்டா. கைய புடிச்சு இழுத்தது வேற யாரும் இல்ல, வசந்த். அக்கம் பக்கத்துல உள்ளவன் ஏன் என்னன்னு கேட்கவே இல்ல. எப்படி கேட்பான்? கழுத்துல தாலி இருந்தும் வாழா வெட்டியா தனியா வாடுற ஒரு பொண்ணு ரோட்ல போனா ரவுடி பசங்க வழி விடுவானா இல்ல வழி மறிப்பானா? டேய், படிச்சிருக்கிய சொல்லேன்டா, சொல்லு. இது மட்டும் எங்க குப்பத்துல நடந்திருக்கட்டும். டேய், பின்னீருவேன் பின்னி. சாதாரண சிமெண்ட் கட்டடத்துக்கு காவலா இவ்வளவு பெரிய காம்பவுண்ட கட்டி வச்சிருக்கீங்க. கழுத்துல கட்டின தாலிக்கு மட்டும் உன்னால காவலா இருக்க முடியல. நீ ஒரு மனுஷன், ஒரு புருஷன். நாய. அந்த பொண்ணுக்கு பொட்டு வச்சு பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு இல்ல பொட்டு கட்டி விவச்சாரின்னு தெருவுல விட்டுரு. புத்தி சொன்னவனை பிடிக்கிறிய? பொண்டாட்டிய பிடிச்சவனை போய் பாடுற. தெருவுல சரக்கு வருது, விலைக்கு வருதான்னு விசாரிக்கிறேன். வரலன்னா விலைக்கிடுறேன். இது தப்பா? எதிரா தெருவுல போற சரக்கு அவ என் சந்தா. தட்டி கேட்க ஆளுனால அவளை தொட்டு பேசுறியா? அவ என் பொண்டாட்டி. அவளைத்தான் வேண்டான்னு உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டியடா. இப்ப அவளுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? ஏண்டா உன் உடம்பு பதறுது? இது நிஜமா இல்ல இதுவும் நாடகமா? சிதபாய், அவளை காதலிச்சது நாடகம், கல்யாணம் பண்ணிக்கிட்டது நாடகம், தள்ளி வச்சது மட்டும்தான் நிஜம் நிரூபிச்சியே.
இப்ப அவன் என் பொண்டாட்டின்னு இவனுக்கு நேரா பதறிய. இதையும் நாடகம்னு சொல்ல போறியா ராஜா? இல்ல இதையாவது நிஜம் நிரூபிக்க போறியாடா? நிஜம்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஏண்டா சார், நீங்க சொல்லி கொடுத்தபடியே செஞ்சேன் சார். அதோட நான் செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடிக்கிட்டேன் சார். போதுமா சார்? ஏய் கண்ணா, நான் உன்னை கோடு தாண்டா போட சொன்னேன். நீ ரோடே போட்டு கொடுத்துட்டடா, ஜமாயிச்சிட்டடா. அவன் அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டான்டா, அது போதுண்டா எனக்கு. இது நல்ல ரத்தம்டா. நான் லட்சுமியை என் மனைவியை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டு, திடீர்னு எனக்கு என்ன வந்துச்சு பாக்குறீங்களா? புத்தி வந்துருச்சு. கட்டினவளை காப்பாத்துக்கிற பொறுப்பு வந்துருச்சு. இவளை மருமகளை ஏத்துக்கிட்டு உள்ள வர சொல்லு. மனசு வரல. இவளை மருமகளை ஏத்துக்கிட்டா உங்க மதிப்பு குறைஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஒரே மகனா உங்களை விட்டு பிரிஞ்சாலும் சமுதாயத்தில் உங்க மதிப்பு குறைஞ்சிருந்தாடி. அதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. ப்ளீஸ் இவரை உள்ள வர சொல்லுங்க. உங்க முடிவு எனக்கு சாதகமா அமையலனா இந்த ஆஸ்தி அந்தஸ்து வசதி அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு 4 முழ வேஷ்டியோட என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியே போயிடுவேன். இப்ப உங்க முடிவு சொல்லுங்க. இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுல நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப கூட உங்க மனசு நோகும்படியா ஒரு வார்த்தை சொன்னதில்லை. இது வரைக்கும் எனக்குன்னு நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. முதலும் கடைசியுமா இப்ப கேக்குறேன். இவ்வளவு உங்க மருமகளா ஏத்துக்குங்க. உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு அவன் தயாராயிட்டான். இடம் ரத்தம் அந்த வேகத்துல அப்படி பேசுறான். ஆனா பெத்தவ என்னால அவனை பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. அது உங்களாலே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. பாவம், அவனுக்கு அது புரியலைங்க. அந்த செல்லுன்னு சொல்லி அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சிடாதீங்க. 10 தலைமுறைக்கு தேவையான சொத்து தான் நமக்கு இருக்கு. அது போதுங்க. அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. அண்ணே, உங்க கண் பார்வையில இருந்து விலகிறதுக்கு மனசு இல்லாம தான் நான் இன்னும் இந்த பங்களாவோட அவுட் ஹவுஸ்ல இருக்கேன். நான் இவளுக்கு ஆதரவா இருந்தேன்னா சத்தியமா சொல்றேன்னு, அது உங்களுக்கு எதிரியா நடந்துக்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்ம குடும்பத்துல ஒரு தப்பு நடந்துடக்கூடாதேங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், இவளை மருமகளா ஏத்துக்குங்க. வீண் பிடிவாதத்தால உங்க மகனை எழுந்துடாதீங்க. புத்திர சோகம்னா என்னங்கிறது குழந்தைய பறி கொடுத்து நிக்கிற எனக்கு தான் தெரியும். அந்த குடும்பம் உங்களுக்கு வரக்கூடாது. இவ்வளவு சொல்லி வாய் திறந்து பதில் சொல்லுவார் பாத்தீங்களா? இனிமே என்ன பேச்சு? வா போலாம். இல்லைங்க, இந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சுதான் நான் உங்களை அடையணும்னா அந்த பாவத்தை செய்ய நான் தயாரா இல்ல. இவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இந்த பங்களால வாழ ஆசைப்படுறேன்னு. இல்ல ரமேஷ், நான் உங்க மனசை மட்டும்தான் வாழ ஆசைப்படுறேன். அத நான் அடைஞ்சிட்டேன். அந்த தகுதி எனக்கு இருக்குல்ல, வேற எந்த தகுதி எனக்கு இல்லையே ரமேஷ். அவர் எப்படி இதுக்கு சம்மதிப்பாரு? பரவாயில்ல, இது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு சோகம் இருந்துச்சு. இனிமே ஏன் காத்துக்கிட்டு இருப்பேன்? ஏன்னா அதுல ஒரு சோகம் இருக்குமே. ஏன் புருஷ மனசுல நான் இருக்கேங்கிற சோகம் இருக்குமே. மாமா, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. என்னைக்கு நீங்க என்ன மருமகளை ஏத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். வரேன். கொஞ்சம் நெல்லுமா. ஏண்டா 4 முழம் வேட்டியோட வா போற? படா முட்டாள். கடைசியா போறப்ப போத்துறது 4 முழம் இல்லடா, 2 முழம் தான். ராஜேஸ்வரி, வீராசாமிக்கு வியாபாரத்தை நான் கத்து கொடுத்தேன். ஆனா அவன் செத்து எனக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துட்டான். லக்ஷ்மி, எப்ப என் மகன் மனசுல நீ வாழ ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே இந்த வீட்டுல வாழற தகுதி உனக்கு ஏற்பட்டுடுச்சுமா. ராஜேஸ்வரி, உன் மருமகளை உள்ள கூட்டிட்டு போய் விளக்கேத்த சொல்லு. வக்கீலே,
தம்பி உன் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு இன்னைக்கே நம்ம பங்களாவுக்கு வந்தேன். ஐயோ இன்னைக்கு என்னென்ன இப்பவே வந்துடுறேன்.